வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த கேஸில் வரக்கூடிய குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விலாவரியாக பார்க்கலாம். எப்படின்னா ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு எச்சைக்காக இந்த லெவலுக்குலாம் குற்றம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஒரு குடும்பமே எந்த லெவலுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. ஸோ அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அது என்ன சம்பவம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விலாவரியாக பார்க்க. கேரளா டிஸ்ட்ரிக்டில் இடுக்கின்னு ஒரு பகுதி இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஒரு பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அந்த ரெசார்ட்டோடைய பேர் தான் மஷ்ரூம் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நல்லாவே பிக்கப் ஆகி சூப்பராக ஓடுது. ஏன்னா அது ஒரு ஹில் ஸ்டேஷன் ப்ளஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்னால நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் தங்குறாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா அந்த ரெசார்ட்டுக்கு வந்து வருமானம் கம்மியாகுதுங்க. அடிக்கடி யாரும் வரமாட்டேங்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டோடைய ஓனர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட்டை நம்ம ஏன் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது போக இப்போ ரெசார்ட்டுன்னு வச்சுருந்தோன்னு வைங்களேன், அங்கே வேலை பார்க்குறவங்க, அங்கே மேனேஜர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பேசாமல் ஃபார்ம் ஹவுஸாக மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு ஆடு கோழி அந்த மாதிரி பண்ணைகள்லாம் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றிடுறாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரே ஒரு மேனேஜரை போட்டுக்கிறாருங்க. அந்த மேனேஜரோட பேர் தான் வாசிம். ஸோ இந்த வாசிம் கிட்ட வந்து ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மேனேஜராக இருந்து பார்த்துக்க, நீ வந்து டெய்லி 1 மணி நேரம் வந்து பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபேமிலியை இந்த வீட்டில் குடி வச்சிரு. அதாவது அவங்க வந்து ஃபுல்லாக அந்த ஃபார்மையே பார்த்துக்கட்டும், அது போக இந்த வீட்டிலேயே இருந்துக்கட்டும், நம்ம வந்து சம்பளம் கொடுத்துக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமிலியை வந்து வாசிம் தேடிட்டு இருக்காருங்க. அப்போ தான் அதே பகுதியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃபார்மை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவர், மனைவி, அது போக 3 குழந்தைங்களுங்க. அந்த கணவருடைய பேர் வந்து லிஜோஸ், அவருக்கு வந்து 34 வயசு. அந்த மனைவியுடைய பேர் வந்து லிஜி, அந்த பொண்ணுக்கு வந்து 29 வயசுங்க. ஸோ இந்த ஃபேமிலி வராங்க. இந்த ஃபேமிலியில் வந்து 3 குழந்தைகள் இருக்குங்க. அதில் மூத்த குழந்தை வந்து ஒரு பொண்ணு, அதுக்கு வந்து 12 வயசு. 2வது குழந்தை வந்து ஒரு பையன், அதுக்கு வந்து 10 வயசு. 3வது குழந்தைக்கு வந்து வெறும் 3 வயசுங்க. அந்த பொண்ணோட பேர் தான் ஜொஹானா. இப்போ இந்த முதல் 2 குழந்தைகளுமே வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த 3வது குழந்தை மட்டும் தான் எப்பவுமே அம்மா அப்பா கூடயுமே இருக்குமாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மொத்தமாக வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க. இவங்க வேலை என்னன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸை ஃபுல்லாக, அதாவது அந்த லிஜோஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸில் உள்ள எல்லாத்தையும் பராமரிக்கிறது. அந்த லிஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு பங்களா வந்து அங்கே வந்து ஓனர் எப்போவாது வருவாங்க. ஸோ அந்த பங்களா வந்து அடிக்கடி நீட் பண்ணுவாங்க. அப்படி இப்படி இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவுமே நீட்டாக தாங்க போயிட்டுருக்கு. ரொம்பவுமே அன்பான ஃபேமிலி. 3 குழந்தைகள் இருந்தாலும் நல்ல நீட்டாக போயிட்டுருக்கும். கிடைக்கிற சம்பளத்தில் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு இவங்களும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் வாசிம் இருக்கார் தெரியுமா, அந்த வாசிமுக்கு இந்த லிஜோஸோடைய மனைவியான லிஜி மேலே ஒரு கண்ணுங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு வேற பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருந்திருக்கு. இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த லிஜி வந்து எங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களோ, அதாவது இவருடைய வேலை வந்து 1 மணி நேரம் டெய்லி வந்துட்டு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி செக் பண்ணிட்டு போகிறது, இது மட்டும் தான் இவருடைய வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி வந்து இந்த லிஜி எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கே மெனக்கிட்டு போய் ரொம்ப நேரம் நிற்கிறதா இருக்கட்டும், அந்த லிஜி கிட்ட ரொம்பவுமே பேசுகிறதா இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் லிஜிக்கே வந்து தெரிய வந்துட்டு இந்த வாசிம் வந்து நம்ம கிட்ட வேற ஒரு எண்ணத்தில் தான் பேச வாரான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இது தெரிஞ்ச அந்த லிஜி என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை அந்த மேனேஜரையே திட்டியிருக்கணும். ஆனால் அந்த லிஜிக்குமே அந்த வாசிம் மேலே ஒரு கண்ணுங்க. ஏன்னா அவன் நல்ல சின்ன பையனாக இருக்கான், நல்ல மேனேஜர் போஸ்டிங்கில் வேற இருக்கான், அழகாக வேற இருக்கான். ஸோ இந்த வாசிம் கிட்ட இந்த பொண்ணு லிஜியுமே நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் எந்த ஒரு உறவில் போய் முடியக்கூடாதோ அந்த ஒரு உறவில் போய் முடிஞ்சிச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்பில் ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் கள்ள தொடர்பாக வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இதுக்கு தடையாக இருக்கிறது யாரு, இந்த கணவராகிய லிஜோஸ். ஸோ இந்த வாசிம் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி வந்து சரக்கை வாங்கி வாங்கி கொடுத்து இவரை பயங்கரமாக குடிகாரன் ஆக்குறாருங்க. அதாவது என்னன்னா லிமிட்டை தாண்டி, அதாவது கண்ணு திறந்து முழிச்சு எந்திரிக்க முடியாத அளவுக்கு மட்டையாகிற அளவுக்கு டெய்லியுமே குடிக்க வச்சிருக்காரு. இது எல்லாமே லிஜிக்கும் தெரியும், தன்னுடைய கணவரை வந்து இவர் குடிக்க வைக்காருன்னு. எதுக்காக, இவரை குடிக்க வச்சு மட்டையாக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் உடல் உறவில் ஈடுபடலாம். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி இவரை டெய்லியுமே குடிக்க வைக்கிறாங்க. குடிக்க
வச்சு அவர் மட்டையானதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இது இத்தனைக்கும் அந்த மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கா பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவானா, வாங்கிட்டு வந்து மெல்ல இவன் கொஞ்சோண்டு குடிச்சுப்பானாங்க. குடிச்சிட்டு இவனுக்கு வந்து ஃபுல் பாட்டிலையும் ஏற்றி விட்டுருவானா. இவன் போதும் போதும்னு சொன்னாலும் குடி குடி குடின்னு சொல்லி இவனை எந்த லெவலுக்கு குடிக்க வைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு குடிக்க வச்சு மட்டையாக்கி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து உடலுறவில் ஈடுபடுவாங்களாம். ஸோ இப்படியே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த லிஜோஸுக்கே வந்து என்னடா இப்படி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், அதுவும் மேனேஜர் இப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு நோட்டி இந்த மேனேஜர் கிட்ட வந்து ஐயா எனக்கு போதும்யா அப்படி இப்படின்னு சொன்னாலும், நான் மேனேஜர் தானே, மேனேஜரே சொல்கிறேன் நீ குடி குடின்னு சொல்லி அவரை பயங்கரமாக குடிக்க வச்சுருந்தாருங்க. இதுக்கப்புறம் என்னன்னா இவராலையும் வந்து குடியை நிப்பாட்ட முடியாமல் இவரும் அவர் கொடுக்க குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் அதுக்கு நடுவில் வந்து உல்லாசமாக இருந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவியாக தான் லிஜோஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, லிஜோஸ்க்கு வந்து ஒரு டவுட்டுங்க. என்ன இருந்தாலும் இவர் வந்து ஏன் இப்படி நமக்கு வாங்கி வாங்கி கொடுக்காரு, அது போக இவர் வந்து 1 மணி நேரம் தான் வந்துட்டு போகணும், ஆனால் ஃபுல் டைம் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிருந்தாரு. எங்கே அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே அந்த மேனேஜர் வாசிம் வந்து ஃபுல்லாகவே தங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே லிஜோஸ்க்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. நம்ம மனைவி இருக்கிற இடத்துலையே ஏன் போய் இவர் அடிக்கடி இருக்கிறாரு, அதாவது மனைவி வேலை பார்க்குற இடத்துலேயே போய் இவர் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி நிற்காராம். ஸோ இதனால இவருக்கு வந்து பெரிதளவில் டவுட் வந்துருக்குங்க. இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த பங்களாக்கு போய் சுத்தம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பங்களாக்கு வந்து ஓனரே ரொம்ப ரேராக தான் வருவாங்களாம். ஆனால் இந்த பொண்ணு டெய்லியுமே போய் பங்களாக்கு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே வந்து இவருக்கு வந்து சந்தேகம், என்னடா இவ இந்த மாதிரி பங்களாக்கு யாருமே வர மாட்டாங்க, டெய்லி போய் சுத்தம் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு நோட்டி இந்த மனைவி என்ன பண்ணியிருக்கா, நல்லா பூவும் பொட்டும் வச்சு அழகாக தலை நிறைய பூ வச்சு நல்லா குளிச்சு எடுத்துட்டு நகையெல்லாம் போட்டுட்டு அந்த பங்களாக்குள்ளே போகிறா. அப்போ சுத்தம் பண்ணுறவ போகிறவ ஏன் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருட்டுத்தனமாக போயிருக்காருங்க. அது கிட்ட நின்றுருக்காரு. கரெக்டாக வாசிமும் வந்திருக்கான். அப்போ வாசிமும் தன்னுடைய மனைவியான லிஜியும் பேசுகிறத இவர் காதால் கேட்குறாரு. அப்போ வாசிம் வந்து ரொம்பவுமே தப்பாக அந்த மனைவி கிட்ட வந்து பேசுகிறாரு. அந்த மனைவியும் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ லிஜோஸ்க்கு தெரிய வந்துட்டு நம்மளுடைய மனைவியும் மேனேஜரும் வந்து ரொம்ப தப்பான உறவுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி இவங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைக்காருன்னா, இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ஆனால் இது போய் முடிகிற போகிற இடம் வந்து தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே வந்து அந்த லிஜி கிட்ட வந்து வார்னிங் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பண்ணுறது தப்பாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கு, ஸோ தயவு செஞ்சு நீ இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணுறாரு. ஆனால் இந்த லிஜோஸ்க்கு தெரியாது, இவங்க ஆல்ரெடி 1 வருஷம் பக்கமாகவே இந்த மாதிரி இவருக்கு ஊற்றி கொடுத்துட்டு உடலுறவில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி கணவருக்கு வந்து தெரியலைங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து குடியை நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்க்காரு. ஆனால் இவரால் நிப்பாட்ட முடியல. ஏன்னா அந்த ஆள் டெய்லியுமே அந்த லெவலுக்கு குடி ஏற்றி ஃபுல் போதையாக்கி விட்டுட்டு இவரால் குடியை நிப்பாட்ட முடியல. அது போக இவர் நல்லா வாங்கி கொடுக்காரா, குடிச்சிட்டு இவர் மட்டையாவர், இவங்க 2 பேரும் உடலுறவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படின்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் எதிர்பார்க்காத விதமாக ஒரு நாள் ஒன்று நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31, 2019 அன்னைக்கு எப்பவும் போல் ஃபார்மில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டாருங்க. அதாவது கோழி மாடு கீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட்டாக சரக்கு சாப்பிட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு வாராருங்க. இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, எந்த ஒரு கணவனும் மனைவியை எந்த ஒரு நிலைமையில பார்க்கக்கூடாதோ அந்த ஒரு நிலைமையில மனைவியை வந்து அவர் பார்த்தாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக துணி இல்லாமல் அந்த மேனேஜர் ஆகிய வாசிமும் அந்த லிஜியும் சேர்ந்து உடலுறவில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் அதை கண்ணால் பார்க்குறாருங்க. அந்த கணவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ஏதோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இதை நம்ம முன்னாடியே கண்டித்து வச்சுட்டோன்னு நினைக்காங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணால் அன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா ஆல்ரெடி போதையில் இருக்கார். உடனே என்ன பண்ணுறது, அந்த வாசிமை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒன்று நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி பண்ணிட்டே வச்சுட்டேன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் வேறு போதையில் இருக்கார் பார்த்தீங்களா. வாசிமுக்கு வந்து இவன் என்னடா நம்மளை அடிச்சிட்டு இருக்கான், இப்போ ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு வாசிம் பதிலுக்கு போட்டு லிஜோஸை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆல்ரெடி லிஜோஸ் வந்து போதையில் இருக்காரு. ஸோ வாசிம் போட்டு பயங்கரமாக அடின்னு அடிச்சு ஒட்டி அவர் வந்து அந்த இடத்துலையே விழுந்துட்டாருங்க கீழே. இப்போ இவர் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, தன்னுடைய கணவனை தான் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கண்ணால் பார்க்குறா. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல, அப்படியே நிற்கிறான். அந்த 3 வயசு பொண்ணு ஜொஹானான்னு சொன்னேன் தெரியுமா, அந்த பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கு அந்த இடத்துல. தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் அடிக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு விவரமே தெரில. ஆனால் அந்த பொண்ணு கதறி அழுது. அது எதையுமே கண்டுக்க கூட இல்லாமல் அந்த பொண்ணு அதை வந்து பார்த்துட்டு இருக்கா, தன் கனவே அடி வாங்குறத. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்தோட்டி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேராக கிச்சனுக்கு போயிருக்கான். மண்ணெண்ணெய் இருக்குது தெரியுமா, மண்ணெண்ணெய் எடுத்து அதே இடத்துல அவருடைய பாடியை வந்து எரிச்சிட்டாங்க. யார்,
யார் லிஜோஸோட பாடியை. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கா அந்த லிஜி. அப்பவும் அவள் எவ்வளோத்துக்குள்ளே வந்து ஒரு காம வெறி பிடிச்சவளாக இருந்திருப்பா. வெறும் இந்த காம உடலுறவுங்கிற ஒரு சின்ன ஆசைக்காக தன் கனவை எரிஞ்சிட்டு இருக்கிறத கூட அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கான்னா அப்போ எந்த மாதிரி அவள் ஒரு பொம்பளைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவன் பாடி வந்து எரிஞ்சிட்டா இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே பேக் சைடு போய் குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஆனாலுமே கொஞ்ச நேரத்தில் அந்த குழி வந்து ஒழுங்காக மூட முடிய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, உடனே ஜேசிபியை வந்து கூப்பிட்றாருங்க. ஜேசிபியை கூப்பிட்டு ஜேசிபி காரை வந்து அந்த குழியை மூடி விடுறான். ஆனாலுமே ஜேசிபி காரை என்ன சொல்கிறான்னா, என்ன ஐயா என்னத்தையா புதைக்கிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ மேனேஜர் வாசிம் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி மாடு ஒன்று இறந்துட்டு அந்த மாடை தான் புதைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படியே அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க யாரோட பாடியை, இந்த லிஜோஸோட பாடியை. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ஃபுல்லாகவுமே 2 பேரும் ஜாலியாக இருந்திருக்காங்க. தான் கனவே வந்து இறந்துட்டான், கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மென்டாலிட்டி கூட இல்லாமல் அன்னைக்கு கூட முதற்கொண்டு 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நவம்பர் 1, 2019 எதுவுமே தெரியாமல் அந்த இடுக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த லிஜி வந்து போயிருக்கான். போயிட்டு என்னுடைய கணவரை வந்து காணும், எங்கே போனாருன்னு தெரில, மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனார், போனவர் இன்ன வரைக்கும் காணும், என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தாலே முதல்ல ஃபேமிலியில் உள்ளவங்களை மட்டும் தான் சந்தேகப்படுவாங்க. அப்போ இவளையே சந்தேகப்படுறாங்க, யாரை, லிஜியை. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஜோஸோடைய அப்பா அம்மா இருக்காங்க தெரியுமா, அதாவது லிஜியோட மாமனார் மாமியார், அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மருமகளை சந்தேகப்படாதீங்க, அவன் எனக்கு மக மாதிரி, என் மருமக வந்து அந்த லெவலுக்கு என் பையன் மேலே பாசமாக இருக்கா. யார், அந்த பையன் எரிஞ்சதை கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்த அந்த பொண்ணு ரொம்பவுமே பாசக்கார பிள்ளையா, அவளை வந்து சந்தேகப்படக்கூடாதான் இப்படின்னு சொல்லி இந்த மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க. இதனால போலீஸ்காரங்க என்னன்னா லிஜி மேலே பெருசாக சந்தேகப்படலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எந்த க்ளூவும் கிடைக்கல. லிஜோஸோட ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க. லிஜோஸ் ஃபோனு கடைசியாக ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லிஜியோட ஃபோனு, ஏன்னா லிஜிக்கும் அந்த மேனேஜர் ஆகிய வாசிமுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும்னு சொல்லி போலீஸ்காரங்க யோசிச்சு அவங்க 2 பேரோட ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்க வந்து ஃபோனில் கிண்ணில் பேசினா தானே கண்டுபிடிக்க முடியும். இவங்க தான் டைரெக்டாகவே எல்லாம் பண்ணிக்கிறாங்களா. டெய்லி இவனும் வாரான் அவளும் வாரான், போதையை போட்டு புருஷனை படுக்க போட்டு இவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஃபோன் கால்லே மாட்டலை. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு எப்படா இந்த கேஸை மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு இதாகிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லார்ட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா, ஃபார்ம் ஹவுஸில் உள்ளவங்க எல்லார்ட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லிஜிக்கும் இந்த வாசிமுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ, இவங்க 2 பேருக்கு கள்ள தொடர்பு இருக்குமோ தான் எல்லார்ட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிஜோஸ் காதுக்கே வருது. அதாவது என்னென்னா, போலீஸ்காரங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லிஜோஸ்க்கு வந்து பயம் கொடுத்துட்டு, என்னென்னா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா யாராவது 1-2 பேர் எக்கு தப்பாக கூட பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, பார்க்குறவங்களுக்கு இவங்க 2 பேரோட உறவு வந்து தப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு உடனே ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. உடனே யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாசிம் மேனேஜர் இருக்கான் தெரியுமா, அந்த வாசிமு வேற, அந்த லிஜி வேற, அந்த 3 வயசு பொண்ணான ஜொஹானா, இவங்க 3 பேருமே ஊரை விட்டு ஓடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு தாங்க போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு கூட இருந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது யார் தெரியுமா, அதாவது ட்ரெயின் ஏற்றி விட்டு வழி அனுப்பி வச்சது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசிமோடைய தம்பிங்க. அந்த தம்பியோட பேர் என்னன்னா ஃபரீத். அந்த ஃபரீத் தான் வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு, போலீஸ்காரங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளே மாமனாரும் மாமியாரும் டைரெக்டாக வந்துட்டு என்னுடைய மருமகளை வந்து காணும், அதே மாதிரி அந்த மேனேஜரையும் காணும், 2 பேரும் தான் ஓடி போயிட்டாங்க, அப்போ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ்காரங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கு தான் கள்ள தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் ஓடி போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த லிஜோஸை வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஆணித்தரமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸையே வந்து இதை வச்சு மூடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் நம்ம கண்டுபிடிக்கணும், லிஜோஸோட பாடி எங்கே இருக்குன்னு தெரியணும், ஆறு லிஜோஸை கொல்ல பண்ணலைன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மை தெரியணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எதுவுமே 2 பேர் ஃபோனுமே ஆஃப், எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாசிம் இருக்கான் தெரியுமா, இந்த வாசிமுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாருடைய நம்பரையுமே ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வாசிமுடைய தம்பி ஃபரீத் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஒரு அன்னோன் நம்பருக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அப்போ அந்த ஃபரீத்தை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு உண்மை தெரியுது. இது என்னன்னா, இவங்க 2 பேரும்
வந்து மும்பையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது போக அந்த ஃபரீத் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். என்னன்னா இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் அந்த பொண்ணு லிஜிக்கும் வந்து தொடர்பு இருக்குது, இதை வந்து அந்த கணவர் பார்த்துட்டாரு, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சு புதைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புதைச்ச இடத்த கொண்டு அவன் வந்து காட்டிட்டான். உடனே போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டீம் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நாய் ஒரு இடத்தையே சுற்றி வந்திருக்கு. அந்த இடத்த திறந்து பார்த்தோட்டி அங்கே வந்து லிஜோஸோட பாடியானது போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க மும்பையில் தான் இருக்காங்கல்ல, அப்போ மும்பையில் ஒரு லாட்ஜில் இருக்காங்க. லாட்ஜில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை நம்ம நடத்திக்கலாம், இங்கெல்லாம் போலீஸ்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வாசிமுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா இந்த லிஜோஸோட உடம்பு வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அது போக நம்மளும் மும்பையில் இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த வாசிமும் லிஜியும் இப்போதான் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா இனிமேல் நம்மளை வந்து போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, இனிமேல் நம்மளால் ஓடி ஒளியவும் முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஊர் பக்கம் போனால் கூட நாலு பெண்ணை எவனும் நம்மளை மதிக்கவும் மாட்டான், எல்லாம் காரி துப்புவாங்க, நம்ம வாழ்க்கையே ஜெயிலில் போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வாசிம் வந்து பூச்சி மருந்து வாங்கிட்டு வராங்க, அதாவது விஷம் வாங்கிட்டு வரான். 2 பேரும் ஜூஸில் ஊற்றி குடிக்கிறாங்க. 2 பேரும் ஜூஸில் ஊற்றி குடித்தா பரவாயில்ல, இதை விட ஒரு கொடுமையான விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே விஷத்தை வாழைப்பழத்தில் வந்து பிசைஞ்சு வச்சு, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிசைஞ்சு ஒரு மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வாழைப்பழத்தில் வந்து பிசைஞ்சு விஷத்தை வச்சு அந்த 3 வயசு ஜொஹானாக்கு வந்து விஷத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு, இந்த 2 ஓடுகாலிகளும் ஓடி போய் எங்கேயா செத்து தொலைய வேண்டியதானே, அந்த சின்ன 3 வயசு பிள்ளைக்கும் விஷத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், லார்ஜோட அந்த கிளீனிங் பாய் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கதவை தட்டிகிட்டே இருந்திருக்கான், யாருமே வந்து திறக்கலை. உடனே அவன் கதவை உடச்சிட்டு உள்ளே போயிருக்கான். பார்த்தா 3 பேரும் விஷத்தை குடிச்சிட்டு படுத்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இதில் என்ன சம்பவம் தெரியுமா நடந்துச்சு, அந்த 3 வயசு ஜொஹானாங்கிற அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிட்டாங்க. அது போக இவங்க 2 பேரையும் வந்து காப்பாற்றிட்டாங்க. சீரியஸாக ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குணமாயிட்டாங்க. எனக்கு என்னென்னா அந்த சின்ன பிள்ளை பொழைச்சிட்டு இந்த 2 செத்து தொலைஞ்சிருந்தா நிம்மதியாக இருந்திருக்குங்க. ஆனால் பாருங்கள் கடைசியில் அந்த சின்ன பச்சை மண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், தான் அப்பாவையும் கொன்னுட்டு, தான் அப்பாவை கொன்னதை இந்த பொண்ணு கண்ணால் பார்த்துருக்க. அந்த 3 வயசு பிள்ளை விவரம் தெரியாத அந்த பிள்ளை அந்த டயத்துலக்குள்ளே அழுதுகிட்டே இருந்திருக்கு அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை கொன்னுட்டு கடைசியில் இந்த 2 பேரும் தப்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பயங்கரமாக விசாரிக்கும் போது தான் எல்லா உண்மையுமே இந்த 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி உடலுறவில் ஈடுபட்டது, அது போக போதை எவ்வளோத்துக்குள்ளே சரக்கை கொடுத்து இவனை வந்து மட்டையாக்கி 2 பேரும் எவ்வளோத்துக்குள்ளே கேவலமான விஷயம்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா போலீஸ்காரங்களுக்கே இவங்க 2 பேரையும் அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா போலீஸ்காரங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பாடியையும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் இவர் இருக்காரு பாருங்க, அந்த உத்தமர் வாசிம், அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணு லிஜிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் உடலுறவில் இருக்கும்போது அவர் கணவர் பார்த்துட்டாரு, என்கிட்ட சண்டைக்கு வந்தார், நான் அடிச்சோட்டி அவர் மயங்கி தான் கிடந்தார், மயங்கினவர் வந்து செத்துட்டாருன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து கெரோசினை ஊற்றி எரிச்சிட்டோம், இது எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணேன், அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவளை விட்டுருங்க, எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடுங்க. ஏன்னா இவர் வந்து பத்தினி, ஆம்பளை பத்தினி இல்லை, இவர் வந்து அப்படி சொல்கிறாராம். ஸோ போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரிடா தம்பி நீ இந்த மாதிரி இது பண்ண, ஆனால் அந்த 3 வயசு சின்ன குழந்தைய, என்னது 3 வயசு சின்ன குழந்தைய நீ பாய்சனை வாங்கிட்டு வந்திருக்க, அவள் தான் வாழைப்பழத்தில் வச்சு அந்த பிள்ளைக்கு ஊட்டி கொடுத்துருக்கா, அந்த பிள்ளை இப்போ இறந்துட்டா, அந்த பிள்ளை இறந்த கேஸில் வந்து இந்த பொண்ணு நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 2 கொலைகள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, இதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த கேஸ் நடந்துச்சு, அதோட தீர்ப்புகளும் வந்து வந்துச்சு. என்ன மாதிரினா ஆயுள் தண்டனை அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வந்து அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேங்க, என்னென்னா உங்கள் கையில் தீர்ப்பு கிடைக்கிது இந்த 2 பேருக்கும், அதாவது அந்த லிஜி அந்த காம கொடூரி உடலுறவுக்கு ஆசைப்பட்ட அந்த 3 வயசு பிள்ளைன்னு கூட பார்க்காம, தாங்கிட்ட அன்பாக இருந்த அந்த கணவர்னு கூட பார்க்காம, அப்படி ஈவு இறக்கமே இல்லாமல் ஒரு அரக்கி மாதிரி நடந்துக்கிட்டா பாருங்கள், ஒரு தாய்ங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நடந்துக்கிட்டா பாருங்கள். அந்த பிள்ளைக்கும் அந்த வாசிம் இருக்கான் பாருங்கள் மேனேஜர்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேத்துக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த பிள்ளைகளை பற்றியாவது யோசிச்சு பார்த்துருக்கணுமா வேண்டாமா? இப்போ பாருங்கள், அந்த 12 வயசு பொண்ணும் அந்த 10 வயசு பையனும் யாரும் இல்லாத அனாதையாக இப்போ இருப்பாங்க. யாருங்க அந்த பிள்ளைகளை பார்த்துப்பா? நான் எல்லா சம்பவத்துலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு உங்கள் கணவனை பிடிக்கலையா, மனைவியை பிடிக்கலையா, டைவர்ஸ் வாங்கிட்டு தயவு செஞ்சு எவனை பிடிச்சிருக்கோ அவங்க கூட போய் படுங்க, என்னமும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொலைகளை பண்ணி கடைசியில் பிள்ளைகளை வந்து அனாதையாக்கி, அப்போம்லாம் உங்களுக்குலாம் எதுக்கு பிள்ளை பெக்கணும்னு நான் கேட்கேன்.
அந்த லெவலுக்கு இருக்குங்க அந்த பிள்ளைங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. அந்த 3 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது பிறந்தது இந்த மாதிரி இந்த அம்மா கையால் விஷம் வாங்கி சாவதுக்காக அது பிறந்திருக்கு. அந்த உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இருக்கு இல்லையா? இவ செத்துட்டு போகிறா, என்னமோ பண்ணிட்டு போகிறான். அந்த பிள்ளை அது பாட்டு கிடந்தா எவனாவது ஒருத்தன் தூக்கி வளர்த்துட்டு போகிறான், அது என்னமோ ஆகிட்டு போகுதுங்க. அதை உட்காந்துட்டு அதையும் தேவையில்லாமல் உயிரை கொன்று இப்போ இதுங்க ரெண்டும் ஜெயிலில் இருக்க, எங்கே இருக்குன்னு கூட தெரில. ஸோ இதுதாங்க இந்த சம்பவத்தில் நடந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பாதிச்சுட்டுங்க இந்த சம்பவம். ஏன்னா அந்த கணவருடைய நிலைமையும் யோசிச்சு பாருங்க. அந்த ஆள் குடிச்சாரு வச்சாருனாலும் இவன் தான் குடிக்கவே வச்சிருக்கான். இது எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கணவன் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தான் மனைவி அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். என்னது அவன் அதட்டியிருக்கான், திட்டியிருக்கான், இந்த மாதிரி பண்ணாத வைக்காதன்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கான். அது எல்லாத்தையும் மீறியுமே இவங்க ரிலேஷன்ஷிப் அப்படி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமாவது இவளுக்கு தோணி இருக்கணும், தான் கணவனை ஒருத்தன் அடிக்கிறது இவ எப்படா பார்க்குறா கண்ணால், எப்படி அவளால் பார்க்க முடியுது. அந்த லெவலுக்கு 3 பிள்ளை பெற்று வச்சிருக்காளா, அவங்க கூட கொஞ்சமாக கூட அன்பு இல்லாமையே பெற்று வச்சிருப்பா. எனக்கு என்ன சொல்லனே தெரிலங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கிரைம் சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சை பொம்பளையாவா?